உலகமெங்கும் வாழ்ந்த தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் நாம் தமிழ் மாநில இளைஞர் பாசறை குறிப்பாளர் மரியாதை குறி தம்பி இடுமானம் கார்த்திக் அவர்கள். தம்பி வணக்கம். வணக்கம். சித்தமல்லி பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பேசுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கு திமுக முனைந்தார்கள். அதன் பிறகு தொடர்ச்சி நீங்க பேசின காணொலியை பார்க்க முடிந்தது. அவர்கள் ஆபாசமாக பேசினார்கள், மதுபாட்டிலை கொண்டு தாக்கினார்கள் என்று நாம் புகார் கொடுத்திருக்கு. உங்கள் மீதும் காளியம்மாள் அவர்கள் மீதும் வழக்கு முனைஞ்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்னத்தை பார்க்கறது, ரொம்ப கொடுமையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல அந்த கூட்டம் அவ்வளவு கடுமையாக நடக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பேசிடல. முதல்ல அண்ணா அப்பு பேசுகிறாங்க, நாகப்பட்டினம் அப்புன்னு பேசுகிறாங்க. பேசுகிறப்ப ஈரோடு கிழக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சொல்ல வர்றப்போ அங்கே இருக்கக்கூடிய திமுக அபிமானிகள் அல்லது திமுக காரங்க அவங்க கூச்சலிடுறாங்க. அவங்க இடைமறித்து ரொம்ப தகராறு பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அக்கா காளியம்மாள் பேச போகிறாங்க. பேச போகிறப்ப ஒருத்தர் ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக பேசுகிறாரு. அப்புறம் சாராய பாட்டில் எடுத்து மேடை தூக்கி வீசுறாரு. அப்படி தொடர்ச்சியாக தொந்தரவு பண்ணுறாங்க. இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த ஊர் சித்தமல்லிங்கிற ஊர் ஒரு புகழ்பெற்ற ஊர் தான். எஸ்ஜி முருகைங்கிற நாளறியப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரோட ஊர். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஏகேஎஸ் விஜயன் ஊர். அங்கே யார் தகராறு பண்ணாங்கன்னா ஏகேஎஸ் விஜயனோட அல்லக்கைகள் தான், அடிபுடிகள் தான். இப்படிலாம் பண்ணால் அவர் நம்மளை பாராட்டுவார், நம்மளை கொண்டாடுவார்னு நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணாங்க. அதுக்கு பிறகு கூட செய்தி கேள்விப்பட்டு, அதாவது தகராறு பண்ண அடுத்த நாள் இந்த அல்லக்கைகளுக்கெல்லாம் கரிசோறு போட்டு விருந்து வச்சதா கூட செய்தி கேள்விப்பட்டு. நம்மளை ஆபாசமா பேசியதுக்கு, மதுபாட்டில கொண்டு எரிஞ்சதுக்கு அவங்களுக்கு கறி வந்து. ஆமா, இதுல புகார் கொடுத்த பிறகு அந்த தரப்புல 15 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டதா செய்தி. ஆனா ரெண்டையும் சமப்படுத்துங்கிறதுனால நம்ம தரப்புலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அக்கா காளியம்மாள் மேலேயும் என் மேலேயும் வழக்கு போட்டதுல என்னன்னா, என்ன பிரிவுங்களை வழக்கு? அதான் கொலை மிரட்டல் விட்டதாகவும், திமுக தொண்டர்களை அச்சுறுத்தினதாகவும், அப்புறம் முதலமைச்சரை தரக்குறைவா பேசுனதாகவும் சொல்லிட்டு வழக்கு போட்டிருக்காங்க. இது என்ன புரியல, அந்த அளவுக்கு என்ன கொச்சையா பேசிட்டோம், என்ன தரக்குறைவா பேசிட்டோம். இல்ல, ஒரு ஊடகத்துல பதிவு செய்ய முடியாத ஒரு வார்த்தையால் அவர் திட்டுறாரு. அது ஊடகத்திலையும் பதிவாயிருக்கிறது. குறிப்பா செந்தமிழ் மீடியாலாம் வந்திருக்குது. அதற்கு உண்மையிலே உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அவர் மேல போட்டுக்கணும். பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே அவர் கைது பண்ணிருக்கணும். இப்ப நம்ம தக்கணையில ஒரு வார்த்தையை பேசியதற்கு, கனிமூல கொள்ளைக்க பேசியதுக்கு ஒரு 3 மணி நேரத்துல கைது பண்றாங்க. இல்ல மிக உச்சமாக தஞ்சாவூர் காவலத்துல என் மேல ஒரு வழக்கு இருக்கு. அது என்ன வழக்கு அப்படின்னா, விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு. எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, முதலமைச்சரை கிண்டல் பண்ணதுக்கு. முதலமைச்சரை கிண்டல் பண்ணதுக்கு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா என் மீது அந்த வழக்கை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இதுல அக்கா காளியம்மாள் அவர்களே நேரடியாக பேசுறாரு. அது ஊடகத்துல பதிவாயிருக்கிறது. பல இன்னைக்கு பெண்ணியவாதிகள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, பல பெண்ணியவாதின்னு சொல்றத விட நம்ம ஒரு சிலர்னு சொல்லலாம். அப்படி சொன்னா சரியா நினைக்கிறேன். ஏன்னா பல பேர் முற்போக்கு, சமூக நீதி, பெண்ணுரிமை, கருத்துரிமை அப்படி பேசக்கூடிய யாரும் கண்டிக்கல. பெண்களை தவறா பேசக்கூடாது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், திமுக இருக்க பெண்களாக இருக்கட்டும், அதிமுக, பாஜக எந்த கட்சி இருக்க பெண்களையும் தப்பா பேசக்கூடாது. ஸ்டாலின் அவங்க கண்டிச்சிருந்தாங்க. ஆமா, ஒரு சிலர் தான். மற்றபடியா பெருசா யாரும் கண்டிக்கல, பெருசா பேசவும் இல்லை. இது ஒரு ஒரு பிரச்சனையாவே எடுக்கல. அது திராவிட இயக்கத்தை சார்ந்த பெண்ணியவாதிகள் கண்டிப்பா கண்டிக்க மாட்டா, கண்டிச்சுனா முதலாளி கோச்சுக்குவார் அப்படிங்கிறாங்க. ஆனா பொதுவான ஆட்கள் கண்டிச்சிருக்காங்க தானே இதுல ஆமா, சில பேர் கண்டிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா, திமுகவோட உண்மையான முகம் வெளிப்படுது. இவங்க தாத்தா காலத்து திமுக, தாத்தா கால திமுகங்கிறாங்கல்ல. தாத்தா கால திமுக தான் 10 வருஷம் கூப்பில் இருந்துச்சு. முதல் 5 வருஷம் எதிர்கட்சி பொறுப்பு கூட வர முடியாத அளவுக்கு ரொம்ப அடி வாங்கிடுச்சு. இன்னும் சொல்ல போனா காமராச ஆட்சி அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. காமராச ஆட்சி போல ஒருத்தர் ஆட்சி ஆளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தவறையும் கூட திமுக காரங்க கருணாநிதி ஆட்சி வேணும்னு பேச மாட்டாங்க. ஐயா ஸ்டாலின் பேசுறப்பே கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்கன்னு சொல்றாரு. இப்ப கடந்த கால தவறுன்னு சொல்றது எல்லாமே கருணாநிதி ஆட்சி தான். அப்ப கடந்த கால தவறுன்னு சொல்றாருல, அந்த தவறுகளை தான் மறுபடியும் திமுக செய்ய தொடங்குது. பத்திரிகையாளர் ஐயா மணி சொல்றாங்க, ஒரு ஆட்சி 5 ஆண்டு காலத்தை நெருங்குற வேலையில தான் அந்த ஆட்சி மீது பெரிய அதிருப்தி இருக்கும். ஆனா திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் முதல் 2 ஆண்டு காலத்திலே பெரிய அதிருப்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அதான் யதார்த்தமான உண்மை. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சோ அதோட நீட்சியா தொடர்ச்சியா எல்லாமே அப்படியே நடக்குது. ஆனா இங்க கெடு வாய்ப்பா என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் இன்னைக்கு வரைக்கும் திமுக பெரிய அளவில் காப்பாற்றி கொண்டிருக்கு. நான் உதாரணம் சொல்லணும்னா, ஒரு முதன்மையான காட்சி ஊடகம், அந்த காட்சி ஊடகத்துல விவாதம், திமுகவோட ஓராண்டு ஆட்சி குறித்தான விவாத தலைப்புனா, ஓராண்டு திமுக ஆட்சி சமாளித்ததா சாதித்ததா? சரிக்கிறதுங்கிற ஒரு வாய்ப்பே வைக்கல, ஆப்ஷனே வைக்கல. சமாளித்ததா சமாளித்ததா சாதித்ததா? அவ சரிக்கதாங்கிறதே இல்லையே. ரெண்டுமே பாசிட்டிவ் தானே. ஒன்னு பாஸ் மார்க்கு, இன்னொன்னு நல்ல மார்க்கு, அவ்வளவுதானே. அப்புறம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர் அமைச்சராகிறது அவசரமா அவசியமா? ஏற்படுது இல்லையா அப்படிலாம் இருக்கல. அவசரமா அவசியமா? இதான் யதார்த்த நிலைமை.
அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஊடகங்கள் வந்து காப்பாத்தி கொண்டு இடிப்பாறை இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பாரெல்லாம் கெடும் அப்படின்னு வள்ளுவன் சொல்றான். ஒரு ஆட்சியோட பிழைகளை தவறுகளை குற்றங்குறைகளை சுட்டி காட்டாவிட்டால் அந்த ஆட்சி தானா வீடுங்கிறதா கருணாநிதி எழுந்தின பொழிப்புரையே. இப்போ அது வந்து சொல்லப்பட்ட காலகட்டம் மன்னராட்சி. மன்னராட்சி காலத்துல வந்து ஒரு மண்ணை வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. அவன் வாக்கு வாங்க முடிவெடுத்து அவ்வளவுதான். அங்க இதேச்சதிகார போக்கு தான் சர்வாதிகாரம் வந்தான். அங்க வந்து மக்களோட செல்வாக்கு தேவையில்லை, நீதிமன்றம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்தில் கூட ஒரு மன்னராட்சியில் கூட ஆட்சிக்கு வந்து மக்களோட செல்வாக்கு முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. ஆமா. ஆனா இன்னைக்கு சமகாலத்துல பாத்தீங்கன்னா இது வந்து மக்களாட்சி. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க தேர்தலில் போய் நிக்கணும். அப்ப இந்த காலகட்டத்துல வந்து இந்த ஆட்சியை விமர்சிக்க கூடாது, கேள்விக்கு உள்ளாக்க கூடாது அப்படின்னா இவ்வளவு பெரிய அடாவடித்தனம். இது ஒரு இடம் இல்ல, தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டங்கள்ல வந்து தொடர்ச்சியா நடக்குது. குறிப்பா சொல்றோம்னா தருமபுரியில தம்பி ஹிம்மலர் பேசின பொதுக்கூட்டத்துல வந்து ஒரு திமுக சொந்த ஒரு காளி வந்து ஏறி தகராறு பண்றாரு, மேடையை வந்து ஒளி வாங்கி தள்ளி விடுறாரு. இந்த சம்பவம் வந்து வெறுமனே தமிழ்நாட்டு ஊடகங்கள் மட்டுமல்லாது வட இந்திய ஊடகங்கள் வரைக்கும் பேசப்படலாகுது. இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அந்த தகராறு பண்ணாங்க அந்த கட்சிக்காரர் மேல திமுக மேல சட்ட ரீதியாகவோ இல்ல கட்சி ரீதியாகவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஏன்னா திமுக தலைமை விரும்புது. ஐயா ரவீந்திரன் துரைசாமி வார்த்தை சொல்லுவாங்க, கில்லிங் இன் சைலன்ஸ் வார்த்தை பயன்படுத்துவாங்க. நாம் தமிழர் கட்சியை பேசாம கடந்து போறது. அப்படி கடந்து போடாம இன்னைக்கு பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப தள்ளப்படுறப்ப அவங்க நெருக்கடி வருது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியா பண்ணாம இது போல வந்து அராஜகத்தை இதே போல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அடாவடித்தனத்தை கட்டவிழ்த்து விட்டு நாம் தமிழர் கட்சியை ஒடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதான் ஈரோடு கிழக்குல நடந்துச்சு, இப்ப இங்கே நடக்குது. இதோட நிக்க போறதும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இந்த வேலையை செய்வாங்க. நாமளும் தொடர்ந்து சண்டை தான் போட போறோம். இன்னும் சொல்ல போனா மக்கள் மத்தியில திமுக அம்பலப்பட்டு கொண்டிருக்கு. மக்கள் தான் ரசிக்கல, காரி துப்புறான். இப்ப ஈரோடு கிழக்குல வந்து என்ன நினைச்சுக்கிறது நம்ம நாடறியும், உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. கடந்த காலத்துல வந்து ஊடகங்கள் எழுந்தாங்க வைட்டமின் பாயும் அப்படின்னு பணம்ங்கிற சொல்லாம வைட்டமின் பாங்க. ஆமா, இன்னைக்கு வந்து வெளிப்படையாவே வந்து பணம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படி பேசுறாங்க. குக்கரு ஸ்மார்ட் வாட்ச்ல ஆரம்பிச்சு அவங்க கொடுத்த லிஸ்ட் எல்லாம் பார்த்தா ஒரு 88,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்களை வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்திருக்காங்க. வெளிநாட்டுக்கு ஒரு வீட்டுல வெளிநாடு வேலைக்கு போனவங்க கூட சம்பாதிச்சு இவ்வளவு பொருளை கொடுக்க முடியாது. உண்மையிலேயே இப்ப நம்ம ஊரு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பார்க்கோம்னா வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாட்டு இருப்பான், அவன் கூட இவ்வளவு சம்பாதிச்சு அவன் அம்மா அப்பாவுக்கு இவ்வளவு பொருளை வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். ஆனா இப்படி கவனிச்சுக்காரு கல்யாண புது பொண்ணு கூட இவ்வளவு சீர்வரிசை செய்வாங்களா? வாய்ப்பு ரொம்ப அந்த அளவுக்கு. அதை பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது சீமந்தம் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, விருந்து போட்டு மொய் வைக்க வேண்டியல, மொய்யை கொடுத்து அனுப்புறாங்க. வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குறாங்களாம். அந்த அளவுக்கு மக்கள் வந்து சொல்ல ஒரு படத்துல வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு மக்களை கவனிக்கிறாங்க. மீன் கூட போடுறாங்க, அதாவது சாலையில போறப்ப அந்த டயர்ல வந்து செயின் மோதிரமா சிக்குது ஈரோட்ல அப்படின்னு. அந்த அளவுக்கு இதை செந்தில் பாலாஜி வந்து ஒருவேளை டிடிவி கட்சியிலயோ இல்ல அதிமுக செஞ்சிருந்தா செஞ்சிருந்தா இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள், முற்போக்காளர்கள், சமூக நீதி பேசக்கூடியவங்க, நடுநிலையாளர்கள் பொங்கி எழுந்திருப்பாங்க. ஆனா அப்படி எதுவுமே இல்லாம மௌனமா கடந்து போறாங்க. இது எவ்வளவு பெரிய பேரா பாத்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளூர் சானாவை சொல்றாரு, அப்படி நாங்க எதுவுமே கொடுக்கல. தங்கபாலு சொல்றாரு நாங்க பணம் கொடுக்கலன்னு, அவரு காங்கிரஸ் கட்சியில சொல்றாரு. ஆனா கூட்டணி கட்சிகள் கூட சொல்றாங்க நாங்க ₹1 கூட பணம் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க காரி உம்மள வேண்டியதா, முகத்துல காரி உம்மள வேண்டியதா. இதை விட கேவலம், இதை விட அவமானதா உண்டா? காசு கொடுத்து வாக்களை பெற முடியுங்கிற நிலை உருவாயிடுச்சு அப்படின்னா இப்ப நல்லாட்சி எங்க இருக்க போகுது? யார் நல்லாட்சி கொடுப்பா? நல்லாட்சி கொடுக்கிற அவசியம் இருக்க போகுது. நாம எவ்வளவு கொடுமையான ஆட்சி கொடுத்தாலும் நம்ம காசு கொடுத்து வாக்களை பெறலாம்ங்கிற ஒரு நிலை உருவாயிடுச்சுன்னா இப்ப ஜனநாயகமே கேள்விக்குறியாயிடுமே. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அரசுக்கு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு எல்லாம் கவலைப்படுறோம். இப்பதான் ஓரளவு திரும்பி பாக்குறான். அப்ப இந்த கேலி குத்து அரங்கர்னா இந்த பானை இருக்கக்கூடிய நமக்கே வந்து ஒரு அயற்சியும் சோறு வர்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அப்ப அவன் வழக்கம் போல வாரிசு துணியில் தான் போய் நிற்பான். அப்ப வந்து ஜனநாயக கேலி குத்தாகி நாட்டோட ஆட்சி நிர்வாகமே பால் போட்டு போயிடும். இது இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து விடுதலைக்காக வந்து பல ஆண்டுகளை போராடணும், விடுதலைங்கிற மகத்தான உரிமைக்காக போராடணும். அதே போல வகுப்புரிமை எனப்படக்கூடிய இடஒதுக்கீட்டு உரிமைக்காக நம்ம போராடணும். அதே போலவே வாக்குரிமைக்கும் போராடிதான் வாக்குரிமை நிலை வந்துச்சு. முதல் தேர்தல் எல்லாருக்கும் வாக்குரிமை நிலைமை இல்ல, படிச்சவங்க பணக்காரங்க அப்படி அப்படியே இருந்துச்சு. அப்ப போராடித்தவர்கள் வரி கட்டுறவங்க மட்டும் தான் தேர்தலில் நிக்க முடியும் அப்படிங்கிற போராடி பெற்ற இந்த வாக்குரிமையை வந்து இன்னைக்கு காசுக்கு விற்கிற அவல நிலைங்கிறது வெட்கக்கேடு. உண்மையிலே திமுக 21 மாத காலத்துல வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டாங்க, நல்லாட்சி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க இவ்வளவு விளம்பரம் செய்ய தேவையில்லை. நல்லாட்சி பயனை அனுபவித்த மக்கள் நல்லாட்சி தொடரணும்னு சொல்லி வாக்க போட்டுருவாங்க. ஆனா அப்படி இல்லாம நடக்கிறது வந்து மோசமான ஆட்சி, மக்களுக்கு அதிருப்தி அளிக்கக்கூடிய காமராஜர் ஆட்சிக்கு வந்து சொல்லுவாங்க, நம்மளுடைய ஆட்சியுடைய சாதனைகளை விளக்கி வந்து பத்திரிகையில வந்து விளம்பரம் கொடுக்கறதுக்கு வந்து பணம் கேட்ட போது வந்து நம்ம நல்லது செஞ்சா மக்களுக்கு தெரிய போகுது, அதுக்கு எதுக்கு விளம்பரம்ங்கிற
அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவங்க 100 ஆண்டு போட்டும் ஓராண்டு சாதனை அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமே விளம்பரம். இன்றைக்கு கூட எளிமையான முறையில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆடம்பரம் வேண்டாம், கட் அவுட்டுகள் வேண்டாம், செலவு செய்து நிகழ்ச்சிகள் வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா ஒட்டகத்தை கொண்டு போய் ஸ்டாலின் கொடுக்குறாங்க. அதை பத்தி அது போல பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க விளம்பரங்கள், கமலஹாசன் தலைமையில வந்து புகைப்பட கண்காட்சி இதான் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் எளிமை கடைபிடிக்கின்றாரு, இத இந்த மாதிரி நடக்குது. காஸ்ட்லியான எளிமை போல இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியா எளிமை போல இருக்காது. இதுல நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இதுல திமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து குறைந்தபட்ச நியாய உணவு கூட இல்லாம திமுக கூட்டணியில் அங்க வைக்கிறதாலேயே இதெல்லாம் சப்ப கட்டி நியாயப்படுத்திக்கிட்டு அப்ப என்ன நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, கருத்துரிமை பேசுறீங்க. அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க, அதாவது நம்ம அடையாளங்கிறது தமிழ் மொழி நமது அடையாளம் இல்ல, ஜனநாயகம் தான் நம்ம அடையாளம்ங்கிறாங்க. அப்போ ஜனநாயகம் நமது அடையாளம் இல்ல, அப்படி ஜனநாயகம் தான் அடையாளம், தமிழ் மொழி அடையாளம் இல்லை அப்படின்னா எழுச்சி தமிழ்ங்கிறத எடுத்துட்டு எழுச்சி ஜனநாயகர் அப்படின்னு அவர் போட்டுக்கலாம். அதுக்கு முன்பாக ஜனநாயகம் ஈரோடு கிழக்குல கொலை செய்யப்படுதா இல்லையா, ஜனநாயகம் வந்து அங்க வந்து அவமதிக்கப்படுதா இல்லையா, வாக்கு காசாரங்களா இல்லையா, அதே போல வந்து பட்டியல் ஆடு மாடு அடைச்சு வைப்பது போல மக்களை அடைச்சு வச்சு டாடா சில கூட்டமா மந்தை கூட்டம் போல அள்ளிட்டு போய் அங்க அடைச்சு வச்சு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு மக்களை விலை பேசுவது வந்து சுயமரியாதைக்கு எதிரானது இல்லையா, தன்மானத்துக்கு இருக்கா இல்லையா? இது எதையுமே பேசாம எல்லாத்தையும் கடந்து போய் வெற்றி பெற்றோம்னா இந்த வெற்றிக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். இந்த இப்படி வெற்றி பெற்று அப்படியெல்லாம் நீங்க ஆகி என்ன கிழிக்க போறீங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழக அரசியல்கிட்ட எந்த மாற்றம் வரப்படுறது இல்லை. ஆளுங்கட்சியான திமுக பொறுத்த வரைக்கும் இந்த 21 ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அதிருப்தி வெளிப்பற்ற கூடாங்கிறதால அவங்களுக்கு வெற்றி அவசியப்படுது. ஒரு பக்கம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ ரெட்பிக்ஸ் போன்ற ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்றது அப்படின்னா 1000 இளைஞர்களை சந்தித்தால் அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு, கிட்டத்தட்ட 54 விழுக்காடு அப்படி சொல்றாங்க. அந்த விழுக்காடு இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் வாக்கு செலுத்த இருக்கிறோம்னு சொல்றாங்க. பெரும்பாலும் 18 இருந்து 25 வயதுக்கான இளைஞர்கள் வந்து பெரும்பான்மையாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வரதா சொல்றாங்க. அப்ப இந்த இளைஞர்களுடைய வாக்கை தவிர்த்துட்டு பெரும்பான்மை மக்களுடைய வாக்கு, அதாவது டிசைடிங் ஃபேக்டர் இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரலையோ அப்படிங்கிற எண்ணம் வருது. இளைஞர்கள் வாக்கு வருது, ஆனா முடிவு இளைஞர் மட்டும் எடுக்க போறது இல்லை, அவங்க அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் செய்ய போறாங்க. அப்ப அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் வரலையோ, வாக்கு செலுத்த விரும்பலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை அதுல இருக்கு. இல்ல வச்சு அவங்களும் வாக்கு செலுத்த தான் போறாங்க. இதுல வந்து நமக்கு ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா என்னன்னா, நம்ம கருத்து எழுதிய இணையதளங்களை வந்து திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு சண்டை இருக்கும். அந்த சண்டை வந்து களச்சண்டையாக மாறி போனது. அந்த ஈரோடு கிழக்கு கிழமை நாம் தமிழர் கட்சியா திமுக வாங்குற அளவுக்கு தான் பார்க்கப்பட்டுச்சு. இது தமிழ்நாட்டோட அரசியல் கிழமும் அவ்வாறு தான் இருக்க போகுது. இதுல வந்து திமுக காசை கொடுத்து மக்கள்கிட்ட வாக்குல பறிக்குது, நாம் தமிழர் கட்சி வந்து மக்களை அரசியல்படுத்தி கொள்கை கோட்பாடுகளை விதைச்சு வாக்குல பெறுது. அதுல வந்து குறிப்பா வந்து நீங்க சமூக வலைதளங்களை கவனிக்கக்கூடிய அரசியலை வந்து பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பெருவாரியா நாம் தமிழர் கட்சி நோக்கி வர்றாங்க. அதே போலவே வந்து 40 வயது 50 வயது கடந்தவங்க வந்து கொஞ்சம் அரசியல் புரிதல் ஏற்பட்டு இந்த சமகாலத்தில் நடக்கக்கூடிய இந்த அநீதிகள் அவலங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அவங்களும் நம்ம நோக்கி வருவாங்கன்னு நம்ம உறுதியா நம்பலாம். ஏன்னா மாற்றத்துக்கான தொடக்கமா தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏன்னா வந்து நாம வந்து அதிகாரத்துல இருந்து அதிகாரத்தை இழக்கல, ஒண்ணுமே இல்லாம ஒரு புள்ளில இருந்து 1.1 இருந்து 4 விழுக்காடு 7 விழுக்காடு உயர்ந்து கொண்டு வரக்கூடிய நம்ம கீழே போகல. அப்ப இது எல்லாமே மாற்றத்துக்கான ஒரு விதை அப்படிதான் இதை பார்க்கலாம். வெற்றி தோல்விங்களை தாண்டி மக்களுக்கான அரசியல் நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து யார் வேணா ஜனநாயகத்துல இருந்து வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம். காமராஜர் தோத்திருக்காரு, கக்கன் தோத்திருக்காரு, மம்தா பானர்ஜி தோத்திருக்காங்க. ஆமா, ஆனா அதே சமயத்துல ஜனநாயகம் தோக்கக்கூடாது. ஏன்னா வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஸ்ரீனிவாசங்கிற மாணவத்தை தோத்து போறப்ப வீட்டு வாசல் தோன்றவர்கள் குமரி அழுறப்ப அவர்கிட்ட என்னங்க எவ்வளவு சோகத்துல அப்படிங்கிற சிரிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. ஒரு சாதாரண பொடிய மாணவ சீனிவாசன் வந்து நாடு இயப்பட்ட தலைவரான என்ன தோக்கடிக்க முடியும்னா இதுதான் ஜனநாயகம், நான் தோத்துக்கணும், ஜனநாயகம் வெற்றி பெற்றுச்சினார். சொல்ற மாதிரி வெற்றினார். இவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட்ஸ், அதுக்கு மக்களுக்கு கொடுக்க பரிசுகள், ஓட்டு கொடுக்குற பணம் கிட்டத்தட்ட நெருக்கி சொல்லும் போது ஜூனியரோட கணக்குப்படி 88,000 ரூபாய் ஒரு வாக்குக்கு அவங்க கொடுத்திருக்காங்க. 2,26,000 வாக்கு கொடுத்துருப்பாங்க, இல்ல ஒரு 1 லட்சம் வாக்காளருக்கு வந்து இவ்வளவு பொருட்களையும் கொடுத்திருப்பாங்க. இதை மீறி பெறுகிற ஒவ்வொரு வாக்களுமே மதிப்புமிக்க வாக்கள் தான். ஏன்னா பணம் கொடுக்காம கருத்தியலுக்காக ஒருத்தன் வாக்கு செலுத்துறான்னா அது மதிப்புமிக்க வாக்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுது. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்துல உங்கள் மீது ஒரு பொய் வழக்கு போடப்பட்டு அது குண்டாசாக மாற்றப்பட்டது. இப்போ திமுக ஆட்சியில ஒரு முதல் வழக்கை நீங்க வாங்கிருக்கீங்க. இந்த வழக்கு போட்டாங்க அப்படின்னு உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? நீங்க வாங்கின வழக்கு முடியாது ஒண்ணுமே கிடையாது. இது உப்பு சப்பலா வழக்கு, 5 பைசாக்கு பிரச்சனை வழக்கு. அதனால அதை பத்தி சொல்றது ஒண்ணு, உங்க வழக்கு தான் பெரிய வழக்கு, என் வழக்கு ஒண்ணும் இல்லாத 5 பைசாக்கு. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நம்ம வந்து பேசுறதுக்கே வந்து கொலை மிரட்டல், பேசுறதே கொலை மிரட்டல்னா அப்போ பாட்டில தூக்கி எறிகிறது,
பெண்ணை எனக்கு பெருமையா தானே இருக்கு. பேச்சாளராக 10 வருஷம் பேசி இப்பதான் பேசி வழக்கு வாங்குறங்கிறப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இப்பதான் நம்ம மறுக்கி அமைச்சிருக்காங்கிற மாதிரி தோணுது. அவ்வளவுதான், மற்றபடி அதை ஒண்ணும் இல்லை. இது வந்து பேச்சுக்கிறது ஒரு ரிவார்டு மாதிரி. ஆமா, அப்பாடா நம்மளை பேச்ச மறுக்கிறாங்கிற மாதிரி தோணுது. அவ்வளவுதான். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போன போது மோடி அவர்கள் வந்து அவரை பார்த்து பயந்து நடுங்கி பல விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு செய்ய இருக்காரு அப்படின்னு சொல்லி திமுக ஆதரவாளர்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மோடியை பார்த்துருக்காரு. யாருக்குமே கொடுக்காத அப்பாயின்மெண்ட் வந்து மோடி அவர்கள் வந்து உதயநிதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு. இந்த சந்திப்பு நடந்த உடனே இந்த புகைப்படம் வெளிவந்து அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? பார்வையாலே மிரட்டிய உதயநிதி, பயந்து மோடி சரணாகதி, இதுதான் தோணுச்சு. ஏன்னா இந்த தலைப்பை நம்ம சொல்லிட்டோம்னா இதே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து என்ன தலைப்பு அவங்க யோசிக்கிற நேரம் மிச்சமாயிடும். என்ன அப்படின்னா அவர் வந்து தமிழ்நாட்டு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்தோட இல்ல திருமண விழா, பேத்தி திருமணம் நினைக்கிறேன், அதுக்கு பஞ்சாபுக்கு போறாரு. போறப்ப மோடியை பாக்குறாரு. மோடியை பார்த்து வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டாரா, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படியே சந்திச்சாங்களாம். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க பஞ்சாப் வரைக்கும் போய் அங்க போல நாயை சூழ்ந்து போன அந்த மாதிரி பஞ்சாப் வரைக்கும் போய் அந்த பன்வாரிலால் புரோஹித்தோட பேத்தி திருமணத்தை கலந்துக்கிட்டு, இல்ல பன்வாரிலால் புரோஹித்தை இவங்க கடுமையா கடந்த காலத்துல வந்து கருப்பொடி ஆட்டவங்க தான். இங்க பக்கத்துல இருக்கிற வேங்கவேலுக்கு போக முடியல, பஞ்சாபுக்கு ஆளுநர் விட்டு பேத்தி திருமணத்துக்கு போக முடியும். வேங்கவேலுக்கு வந்து ஏரோட்ராம் இல்ல, பிளைட் இல்லங்க, அது உத்தரப்பிரதேசல இருக்குல்ல, அது தமிழ்நாட்டுல வராது இல்ல. அப்ப இதுல வந்து அவர் வந்து பெரியார் சிலையை வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாரு. ஆனா அப்படியே மோடி கொடுத்துக்கலாமே, மோடி கொடுத்து சம்பவம் பண்ணிக்கலாமே, ஏன் இல்ல? என்ன கொடுத்தாரு? இப்போ வள்ளுவர் சிலை கொடுத்தாரு. நீங்க பிள்ளையார் சிலை கொடுக்காத வரைக்கும் மகிழ்ச்சின்னு நினைங்க. ஆமா, அது உண்மைதான். இதுல வந்து திரும்ப திரும்ப சொல்றதுன்னா, ஊடகங்கள் வந்து ஒரு கருத்துவாக செஞ்சு திமுக காப்பாத்தி கொண்டிருக்கு. இந்த உதயநிதி போறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அதை மிகைப்படுத்தி அப்படி செய்றாங்க, எப்படி செய்றாங்க. ஒண்ணு அவர் பார்த்துட்டு வந்து சொன்ன செய்தி என்னன்னா, நான் வந்து சாதாரணமா பார்க்கல, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி குறித்தும் விளையாட்டுத்துறையுடைய மேம்பாட்டுக்காகவும் அதே போல விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்காகவும் குறிப்பா நீட் தேர்வை ரத்து செய்வதற்காகத்தான் மோடி கிட்ட கேட்க போனேன்னு சொல்றாரு. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல வந்து நீட்டை இருக்கிற ரகசியம் எங்கிட்டு இருக்கிறாரு. இப்ப மோடியை சந்திச்சு கோரிக்கை வைப்பதான் நீட்டோட ரகசியமா? இல்ல, அவங்க மானம் சூடு சொன்னா வெக்க இருந்தாலும் நீட் தேர்வு ரத்து பண்ண முடியும் அப்படின்னு உதயநிதி சொல்லிட்டாரு. அப்பயே அவங்களால முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு மேல அதை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதே போல நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த ஈரோடு கிழக்கு பரப்பையில வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு, ஆம்பளையா அப்படின்னு பேசிட்டாரு. பேசின உடனே பல பெண்ணியவாதிகள் பொங்கி தீர்த்துட்டாங்க. எப்படி ஆம்பளையான்னு கேட்கலாம், மீசை வச்சு ஆம்பளைன்னா கரப்பாம்பூச்சி கூட தான் மீசை இருக்கு அப்படின்னு பேசிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த பேசின ஆம்பளையாங்க கருத்து வந்து அபத்தமானதை நம்ம ஏற்கல. ஆனா எடப்பாடி சொன்ன முழுமையான செய்தியை அவங்க பதிவு பண்ணல. அது ஒரு உண்மை இருக்கு. என்ன உண்மை அப்படின்னா, நீ வந்து ஆடு மாடு போல அடைச்சு வச்சிருக்க, பட்டியல் அடைச்சு வச்சிருக்க, உனக்கு நீ ஆம்பளையா இருந்தா திறந்து விடுனாரு. இந்த ஆம்பளைங்கிற வாதம் அபத்தமே ஒழிய திறந்து விடுங்கிறது வந்து அபத்தம் இல்லை. இவங்களுக்கு ஆசை கொடுத்தாங்கிறது வேற கதை. ஆனா இவங்க வசதியா வந்து 2வது பதிவு எடுத்துக்கிட்டு மொதல் பதிவு விட்டுட்டாங்க. அப்ப இதுதான் இங்க நடக்குது. இப்ப ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கோடி கிட்ட பணம் புழங்கிருக்காங்கிறாங்க. 100 கோடி கிட்ட பணம் புழங்கிருக்காங்கிறாங்க. 100 கோடி இல்ல, பத்திரிகை செய்வோம் 400 கோடிக்கு மேல வந்து மொத்தமாக செலவு செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 400 கோடிங்கிறது ஒரு 30-40 சட்டமன்றத்துக்கான செலவு. அதை மொத்தமாக ஒரு சட்டமன்றத்துல முடக்கிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, இதுல வந்து அவங்க வெற்றிகளை விட இந்த ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி வந்து வெளிப்பற்றக்கூடாது. அது வெளிப்பட்ட 2024 பார்லிமெண்ட் தேர்தல் எதிரொலிக்கும் அப்படின்னு அதிமுக நினைக்குது. சிங்கமுத்தா ஞாபகத்துக்கு வராரு, நான் எவ்வளவு செலவு பண்ணேன்டா, என்னை தெரியாதுன்னு சொல்லிட்டான்டா அடிமால. அது மாதிரி எவ்வளவா செலவு பண்ணி இந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா இந்த ஆட்சி மீதான கோர முகங்கள் பல்வேறு இடங்கள்ல நேரடியாக வெளிப்பட்டிருக்கு. மறைமுகமாக 85 வாக்கு தேர்தல் வாக்குறுதி சொல்றாங்க. நான் தற்செயலாக இணையதளத்தை எடுத்து பார்த்தேன், www.dmk.in அப்படிங்கிற ஒரு இணையதள வெப்சைட் எடுத்து பார்க்கும்போது அதுல முதல் வாக்குறுதியில் ஆரம்பிச்சு கடைசி வாக்குறுதி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சிரிக்கிறதா அழுறதான்னு தெரியல. அதாவது ஒரு இந்த சொல்லுவாங்கல்ல, பகவத்கீதை என்பது ஒரு குடிகாரனுடைய உடல்கள் போல இருந்துச்சு, பைத்தியக்காரனுடைய உடல்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னதா ஒரு கூட்டு இருக்கு. பகவத்கீதையை குடிச்சிட்டு ஒருத்தன் உடலை வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி மரண போதையில கஞ்சா, சரக்கு, மாத்திரை, இந்த OST அந்த ஸ்டாம்புக்கு எல்லாத்தையும் போட்டு எல்லா போதையும் உள்ள ஒருத்தன் ஒரு தேர்தலுக்கு வெளியிட்டா எப்படி இருக்கும், அப்படிதான் திமுக தேர்தலுக்கு இருந்துச்சு. நடைபாதையில படுத்துக்கிறாங்கல்ல, நடைபாதை படுத்துக்கிறவங்களுக்கு வந்து தனி காப்பகம் வந்து இரவு காப்பகம் அமைக்கப்படும் போட்டுருக்காங்க. இது வந்து சாத்தியம் இல்லைன்னா கூட எனக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அள்ளி வீசிருக்காங்க. என்னைக்காவது தேர்தல் வாக்குறுதியை இந்த தேர்தல் முடிஞ்சு நீங்க படிச்சு பாத்தீங்களா? யாருமே படிக்கிறது கிடையாது, யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அதாவது வாக்குறுதி நிறைவேற்றன்னு சொல்லிட்டு போய் நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்க முடியாது, யாரையும் பொறுத்து கேள்வி கேட்க முடியாது. அந்த காலத்துல ஏதாவது சொல்லி வாக்குகளை பெற்றுக்க வேண்டியதுதான். நீட் தேர்வு ரத்து பண்ணுவதற்கான அதிகாரம் வந்து ஒரு மாநில அரசோட அதிகாரம் கிடையாது. ஆனா நாங்க வந்து ரத்து பண்ணுவோம் அப்படின்னு கண்மூடித்தனமா வாக்குறுதி கொடுத்து எங்களோட ஃபார்முலா இருக்கு, சூத்திரம் இருக்கு அப்படின்னாங்க. நீட் தேர்வு ரத்து பண்ண முடியல. இல்ல, கல்வி பட்டியலையும் வந்து மத்திய அரசு பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தாலே
நீட் தேர்வை நம்ம எளிதாக ரத்து பண்ண முடியும். அதுதான் அதோட முயற்சி. அது கொண்டு வரோம்னா மத்தியில் வெற்றி பெறணும். அது 2023 சாத்தியம். ஒருவேளை வச்சுக்கிட்ட கூட வாத்து வச்சுட்டா கூட. அப்ப சட்டமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியல. அதுல வந்து கல்வி எப்படி மாநில பட்டியல் கொண்டு வருவாங்க, ஒத்திச்சப்பட்டில இருந்து தெரியல. அப்ப எல்லாமே வந்து எதையாவது சொல்லி வாக்குகள் அப்படி வந்து 1980க்கு பிறகான எல்லா தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெம்ப்ளெட்டா இருக்குதோ. அண்ணாவுக்கு வந்து பாரதத்தான் விருது வழங்கணும் அப்படின்னு கருணாநிதி அறிக்கை கொடுத்தாரு. எப்ப அறிக்கை கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா 2014க்கு பிறகு. 2014க்கு முன்னாடி 10 வருஷம் திமுக ஆட்சி தான். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான். அந்த காலகட்டத்தில் வந்து கேட்டிருந்தா காங்கிரஸ் கொடுத்துருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாஜகவோட கடந்த காலத்தை கூட்டணி தொடர்ச்சியா 18 ஆண்டு காலத்துல வந்து எப்பயாவது கேட்டுதான் கொடுத்துக்கலாம். ஆனா மத்திய அமைச்சர் விட்டு இறங்கிய பிறகு பாஜக வந்து ஆட்சி இருக்கிறப்ப இவங்க கேட்கறாங்க பாரத. அதே போல இஸ்லாமிய விடுதலை இவங்க 2006ல இருந்து 2011 வரைக்கும் போது எளிதா விடுதலை பண்ணிருக்கலாம். 2007-8ல வந்து இவங்க மதுரையில வந்து லீலாவதி கொலையாளிகள் எல்லாம் விடுதலை செஞ்சாங்க. அப்ப கூட வந்து இவங்களை விடுதலை பண்ணிருக்காங்க. அப்போ அதே 10 ஆண்டு கோவை சிறைவாசிகளுக்கும் இருந்தது. கோவையில குண்டுவெடிப்புல கைது செய்யப்பட்ட தவறாக கைது செய்யப்பட்ட சிறைவாசிகளுக்கும் 10 ஆண்டு நிறைவடைஞ்சிருச்சு. ஆனா அப்போ வந்து பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இப்ப தேர்தல் வாக்குறுதியில அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்ய நாங்கள் ஆவணம் செய்வோம்ங்கிற போட்டிருக்காங்க. அது இப்ப என்ன இவங்க ஆட்சி தானே, இப்ப செய்யலாமே. ஆளுநர் கையெழுத்து போடணுமா, இல்ல வந்து மோடி ஏதாவது பண்ணணுமா, ஜனாதிபதி பண்ணணுமா, ஒண்ணுமே இல்லையே. நினைச்சா அப்படிதான் பண்ணலாம். அவங்க வரவு கேட்டா கூட அவங்க வந்து முடியாது. சிறைவாசிகளை விடுதலை செய்யற அதிகாரம் ஒரு சிறைத்துறை டிஜிபிக்கே இருக்குன்றாங்க. ஒரு டிஜிபி அவர் நன்னடத்தை விதிகளின் அடிப்படையில சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்யறதுக்கான முழு அதிகாரம் இருக்கிறது டிஜிபிக்கே இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தலைமைச் செயலருக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. தலைமைச் செயலருக்கு வந்து கடிதம் போட்டா ஒரு சிறைவாசி இப்ப நான் சிறையில் இருக்கேன்னா தலைமைச் செயலர் என்னை விடுதலை செய்ய முடியும். சொல்லப்போனா குண்டர் சட்டத்தில் இருக்கக்கூடிய கைதியை கூட தலைமைச் செயலருக்கு விடுதலை செய்யக்கூடிய முழு அதிகாரம் இருக்கிறது. அப்போ ஒரு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் கோவை சிறைவாசிகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா இஸ்லாமிய சிறைவாசிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அவங்க விடுதலை செய்யற அதிகாரம் முழுமையாக இருந்தும் கூட செய்யல தானே. இல்ல அதுக்கு வந்து இவங்களுக்கு வாயிருக்கக்கூடிய முதுகெலும்பு இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வாயிருக்க அளவுக்கு முதுகெலும்பு இல்லை. ஏன்னா வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத வந்து ஒரு அரசியலா பயன்படுத்துறாங்களே ஒழிய உளமான பாஜக எதிர்க்கிறது கிடையாது. அருகாமையில தெலுங்கானாங்கிற மாநிலம் இருக்குது. தெலுங்கானாங்கிற மாநிலத்துல வந்து சந்திரசேகர ராவுக்கும் பாஜகவுக்குமான சண்டைங்கிறது ஒரு கருத்தியல் யுத்தம் கிடையாது. மாறாக வந்து அரசியல் போட்டி, ஒரு பகைமை தான். அப்படி அரசியல் பகைமையிலே வந்து மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்காரு. அங்க மோடி போனாதான் அந்த மாநிலத்திற்கு வெளியேறாரு. அதே போல வந்து இந்த தடவை நீதிமன்றமே உத்தரவிட்டும் கூட தமிழிசையை வச்சு அவர் அந்த குடியரசு நடத்தவே இல்லை. அப்படி அவர் புறக்கணிப்பு செய்தாரு, தொடர்ச்சியா பண்றாரு. இந்த சிவிக்கான பொது ஒப்புதல் ரத்து பண்ணியிருக்காரு. குஜராத் படுகொலை குறித்தான ஆவணப்படத்தை வந்து வெளியே பண்றாரு. இப்படி தொடர்ச்சியா அவர் பாஜக செயல்பாடுகளும் எடுக்கிறாரு. ஆனா பாஜக எதிர்ப்பை பேசி தமிழ்நாட்டில் வாக்களை பெற்ற திமுக அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணலையே. குஜராத் படுகொலை குறித்தான ஆவணப்படத்தை திரையிடவோ செய்யல, திரையிட்டவர்களுக்கு அடக்குமுறை ஏவுது. அதே போல வந்து பாஜகவுக்கு எது ஒன்றையும் முன்வைக்கலையே. ராசா பேசி இந்துக்களை கவலைப்படுத்தி பேசிட்டாரு அப்படி ஒரு கருத்துராக்கம் செய்யப்பட்டு பாஜக பரப்பேப்ப கூட அதிகாரத்துல திமுக அமைதி காத்துச்சு. தமிழ்நாடு முழுக்க அட்டூழியம் பண்ணது பாரதிய ஜனதா. அவரோட சொந்த தொகுதியான ராசாவோட சொந்த தொகுதியான அந்த ஊட்டியில வந்து அவன் கடையெடுப்பு பண்றான், பந்த் நடத்துறான். அப்ப கூட திறக்க முடியல. அப்ப அது காரணம் வந்து இவங்க உளமாற வந்து அந்த துணிவோடு நெஞ்சத்தோடு பாஜக எதிர்க்கிற பலத்தோடு இல்லை. இதைத்தான் வந்து அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்டாலின் ஐயாவோட கட்டுப்பாட்டு இருக்கிறதா இல்ல அமித்ஷாவின் கட்டுப்பாட்டு இருக்கிறதா? காவல்துறை முழுக்க RSS கட்டுப்பாட்டில் வந்து விட்டது அப்படின்னு காவல்துறை வந்து RSS கட்டுப்பாட்டில் வந்து அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. அப்படின்னா காவல்துறை வந்து முதலமைச்சர் கட்டுப்பாடு இருக்கு. அப்ப முதலமைச்சர் சரியில்லைன்னு சொல்லி திருமாவளவன் சொல்றாரா? இல்ல, முதல்ல இது ரெண்டையும் சொல்றாங்க. வன்னியரசு போன்றவங்களும் இதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? ஆளுநர் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்ல முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்னு இணையதள பதிவாளர்கள் சொல்றாங்க. மாநில சுயாட்சின்னு பேச என்ன திமுக யோகித்து இருக்குன்னு கேட்கிறேன். உன் கட்டுப்பாட்டு இருக்கிற துறை வந்து காவல்துறை. அதே கட்டுப்பாட்டுல வச்சு ஒழுங்கா நிர்வகிக்க முடியல. அது RSS அத்துமீறி நுழைஞ்சு அவ வந்து ஆதிக்கிறாங்க அப்படின்னா நீ மாநில சுயாட்சி எப்படி பேச முடியும்? மாநில சுயாட்சி எப்படி கொடுப்ப? அப்ப இது வந்து காவல்துறை கட்டுப்பாட்டு இல்லைங்கிற வெக்க கேடு. அந்த அளவுக்கு கையாளத்தனமான முதலமைச்சர் தான் தமிழ்நாடு கொண்டு இருக்கிறதா அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க. இல்ல இப்போ கடந்த ஒரு 10 நாளாகவே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் திராவிட இயக்க ஆதரவாளருக்கான கடும் ஒரு விமர்சனம் என்னன்னா சீமானவர்கள் வந்து அருந்ததிய மக்களை வந்து கொச்சைப்படுத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கும் அவர் மீது போட்டிருக்காங்க, ஒரு பொய் வழக்கு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஆர்ப்பாட்டம், அண்ணன் சீமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுல வந்து அருந்ததிய மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு கொடுத்து தவறு என்று வழக்கு தொடர்ந்த குடந்தை அரசனை வந்து தலைமையா வச்சிருக்காங்க. இந்த முரணை நீங்க எப்படி பாருங்க? அந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். சென்னை ஸ்தம்பித்து போச்சு, சரியான கூட்டம். அதனாலதான் நீங்க வரது தாமதமாயிடுச்சு. அவ்வளவு கூட்டம்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவு கூட்டம். இது என்னன்னா அப்படின்னா இது வந்து ஒரு அற்பத்தனமான இழிவான அரசியல்.
ஏன்னா அண்ணன் பேசுறப்ப அருந்ததி மக்களை குறிப்பிட்டோ எந்த சமூகத்தை குறிப்பிட்ட கூட பேசல. அவங்க அண்ணன் பேசுறப்ப வந்து கால வரிசைப்படி வரலாற்றை சொல்லி வர்றப்ப அவங்க வந்தாங்கிற கருத்தை பதிவு பண்றாங்க. இதே கருத்தை வந்து ஐயா தோ பரமசிவம் பதிவு பண்ணிருக்காரு. திமுக திருமாவளவனே அதாவது அருந்ததி மக்கள் மட்டுமா வந்தாங்க, ரெட்டியாரி கூட தான் வந்தாங்க அப்படின்னாங்க. இப்ப வந்தவங்க கருத்தை தான் நம்ம சொல்றோம். வந்தவங்க கூட சொல்ல ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே பொருள்னா கூட அந்த வார்த்தை காயப்படுத்துங்கிறதால நம்ம வந்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, வந்தவங்க அப்படிங்கிற பொருட்படம் சொல்றோம். அப்ப இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து ஏதோ ஒரு இயக்கம் வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, அவரை உருவம் எரிக்கிறது, அருந்ததிய மக்கள்கிட்ட போய் அந்த அந்த வந்து உழைக்க மக்கள்கிட்ட அதை பத்திய புரிதல் இல்லாத மக்கள்கிட்ட வந்து தவறான செய்தியை கொண்டு போய் சேர்த்து அவங்கள வந்து தூண்டி விடுறது, இது போன்ற தொடர்ச்சியான வேலை செய்றாங்க. ஏகேஎஸ் ஆட்கள் வந்து நம்மை அடித்து விட்டு அவர் வீட்டுல போய் கறிகஞ்சி சாப்பிட்டாங்களோ, இவங்க வந்து அந்த சீமானை வந்து விமர்சித்து விட்டு திமுக கறிகஞ்சி சாப்பிடறதுக்காக பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா திருவண்ணாமலை மாவட்டம் வீரலூர்ல வந்து அருந்ததிய மக்கள் மீது தாக்கல் கொடுக்கப்பட்ட போது நாம் தமிழர் கட்சி அவங்க கொள்ளு எழுப்புது. அப்ப எங்க போனாங்க எல்லாம், எந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க? அன்னைக்கு வந்து திமுக அரசு முழுக்க சாதி ஆதிக்கத்தின் பக்கம் இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோட உருவம் எரிச்சாங்களா இல்ல போராடினாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் செய்யலையே. விருதுநகர்ல வந்து அருந்ததிய மக்களுக்கு இப்ப அங்க பேர் நிறுத்தம் இல்லை, அதை நாம் தமிழர் கட்சி தான் போராடி பெற்றுக் கொடுக்குது. அதே போல வந்து தேனி நினைக்கிறேன், தேனியில வந்து சுடுகாடு அமைக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி உதவி பண்ணுது. இங்க சென்னையில தூய்மை பணியாக போராட்டம் செய்யும் போது அதுல போய் நேரடியாக கலந்து கொண்ட ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் தான். அப்ப இது வந்து நாம் தமிழர் கட்சியை குறித்து இவ்வளவு கண்டிக்கிறதுக்கோ தொடர்ச்சியா போராட்டம் பண்றதுக்கோ இல்ல உருவம் எரிக்கிறதுக்கோ அந்த அளவுக்கு என்ன பயமயம் ஆயிட்டோம், அந்த அளவுக்கு நான் பகையாளியா மாறி நிக்கிறோம்னு தெரியல. அதுக்கு முழுக்க காரணம் நாம் தமிழர் கட்சி மீதான காழ்ப்புணர்ச்சி, வன்மம். திமுக வந்து நாம் தமிழர் கட்சி நிறைய பேச முடியாத சூழல் இருக்கிறதால இது போன்ற அல்லக்கைகளை வச்சுக்கிட்டு பேச விட்டு அதன் மூலமா நாம் தமிழர் கட்சி மீதான நன்மதிப்பை குலைக்க முயற்சி பண்ணுது. அது வேலைக்காகாதுங்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. ஆனால் திரும்ப எல்லாத்துக்கும் காணொலி போடுகிற, எல்லாத்துக்கும் தினமும் ஒரு விமர்சனம் என்றால் உடனடியாக தம்பி வலைவலியில் பேசுகிற மரியாதைக்குரிய இடுமானம் கார்த்தி அவர்கள் அண்ணன் சீமான் வந்து 42,000 ரூபாய்க்கு டிஷர்ட் போட்டிருக்காரு, ஒரு 250 பவுன்ல செயின் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறாங்க. அதுக்கு நீங்க எதுவுமே பேசல. அதே போல 200 கோடி ரூபாய் வந்து வேலுமணிட்ட சீமான் வாங்கியிருக்காரு அது அப்படின்னு சொல்லி ஒரு ஊடகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருக்காரு. அதுக்கும் நீங்கள் விமர்சனம் வைக்கல. உங்களுடைய அண்ணன் சாட்டை துறைமுறைன்னு அதுக்கு வந்து பதில் சொல்லணும்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? நானும் இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், நாங்க கேள்விகளுக்கு போய் சொல்லலாம், அவதூறுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. புலம்புறவன் சலம்பிட்டு இருக்கட்டும், இதுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்க என்ன உடை உடுத்துறோம், என்ன கடியாரம் அணிகிறோம், அதெல்லாம் வந்து இங்க அரசியல் கிடையாது. இப்ப வந்து அண்ணாமலை கையில உள்ள பில்லு, வாட்ச் பில்லு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களே, அதுவே தேவையில்லை அரசியல் நினைக்கிறேன். பேசப்பட வேண்டியது வந்து தமிழக சட்டமன்றத்தில் போடப்பட்ட அசம்பிளி பில். அசம்பிளி பில்லுக்கு ஒப்புதல் பேசணுமே ஒழிய கடியாரத்து பில்லை கேட்டுக்கலாம் அரசியல் பண்ணலாம். அற்பத்தனமா அரசியல். அது மாதிரி டிஷர்ட் போட்டிருக்காரு, அவர் டிஷர்ட் போட்டிருக்காரு, அது 40,000 50,000னா எனக்கு புரியல. இப்ப திமுக வந்து காசுக்கு வழி இல்லாம பிச்சை இருக்குதா? திமுக காசு இல்லையா? அப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம வந்து நல்ல உட கூட கொடுத்தோம். இத்தனை கோடிகள் படம் எடுப்பதற்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எங்க இருந்து பணம் வருது? KN இந்தியாவுக்கு வராதே காரை வாங்குறாரு, எப்படி வாங்குறாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அபிடேவிட்ல காரே இல்லைங்கிறாரு. தேர்தல் முடிஞ்சோடனே அவருக்கு வந்து சேரட்ல போயிட்டு இருந்தாரு. இப்படி கார் எப்படி வந்துச்சு? இத்தனை தொலைக்காட்சியில் அவங்க எப்படி நடத்துறாங்க? இல்ல வந்து இத்தனை மது ஆலைகள் எப்படி நடத்துறாங்க? G2 பேர்ல தமிழ்நாடு முழுக்க இடம் வாங்கி போறவன் எவன், அவனுக்கு பினாமியா இருக்கிற எவன், ஜெயில எவன் வந்து ஃபுட்டு சப்ளை பண்றான், ஜெயில ஒட்டுமொத்தமான உணவை எவன் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதாவது ஒரு குடும்பத்துல அமைச்சர் சம்பாதிக்கலாம், அந்த முதலமைச்சருடைய மகன் சம்பாதிக்கலாம், இங்க மருமகன் சம்பாதிச்சிட்டு இருக்கான். அதை கேள்வி கேட்க வக்கற்றவர் வந்து இன்னொரு சந்திரபாபு நாயுடு, அதாவது ஊரடிச்சு உலையில போட்டிருக்காங்க. அது கேள்வி கேட்க கிடையாது. எவனாவது உண்டில் குளிக்கு மக்கள்கிட்ட ஒரு நன்கொடை கொடுங்க அப்படின்னு கேட்டா தேர்தல் ஆணையம் வந்து 35 லட்சம் ரூபாய் செலவு பண்ணு சொல்லுது. அதுக்கு எங்க வழி இல்ல. ஆமா, அந்த நிலைமையில இதெல்லாம் வந்து கேவலத்தனமான அரசியல். ஏதாவது என்ன ஒரு கவுண்டமணி நகைச்சி வரும், அந்த சாப்பாட்டுல வந்து கல் எடுத்து வச்சுட்டு சோத்துல கல்யாணத்தை எடுத்துப்பாரு. அந்த மாதிரி இது ஒரு அற்பத்தனமான ஒரு இழிவான அரசியல் தான். இதெல்லாம் நம்ம கடந்து முகம் கொடுக்காம கடந்து தான் போன முடியும். இதுக்கெல்லாம் எதிர்வினையாற்றிருக்கோம்னு ஒரு அவசியம் இல்லை. அதான் கடந்து தான் போறோம். ரொம்ப நிறைய தகவல்களை வந்து சாட்டை வலைவலியுடைய பார்வையாளர்களுக்கும் உலக தமிழருக்கும் சொல்லியிருக்கீங்க. எங்களோட நேரத்தை செலவதுக்கு ரொம்ப நன்றி தம்பி.